Hello, this is Dr. Shavika from Daisy Hospitals. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இத பண்ணாத, இத பண்ண காலையில சீக்கிரமா எழுந்திரிக்கணும், நைட் சீக்கிரமா தூங்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும். ஆனா எதுவுமே வந்து ஏன் அப்படி பண்ண சொல்றீங்கன்னு நம்ம கேட்காமலே பண்ணிடுவோம். இதோட ரீசன் பிஹைண்ட் இட் அப்படி என்னன்னு சொல்றத நம்ம பார்க்க போறோம். முதல்ல வந்துட்டு எந்திரிச்ச உடனே பல்லு விளக்குக்கு முன்னாடி தண்ணி குடிக்கணும்னு சொல்றாங்க இல்லையா? அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு விஷயத்த வந்துட்டு நீங்க கிளீன் பண்ணணும்னு நினைச்சா, சுத்தம் பண்ணணும்னு நினைச்சா யாருமே டீ ஊற்றி சுத்தம் பண்றதோ, காஃபி ஊற்றி சுத்தம் பண்றதோ, இல்லை ஃப்ரெஷ் ஜூஸ் ஊற்றி நான் ஒரு டேபிள் கழுவு போறேன், ஒரு கார கழுவு போறேன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த உலகத்திலே ரொம்ப அழுக்கா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா நம்மளோட ஹியூமன் பாடி, இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல இருந்து, இன்டெஸ்டைன்ஸ்ல இருந்து. ஏன்னா அதுல இருந்து தான் உங்களுக்கு காலையில மலம் வருது, யூரின் வருது, நம்ம வாமிட் வருது, எல்லாமே நம்மளோட உடம்புக்குள்ள இருந்தா வந்து அப்ப அது உள்ள எவ்வளோ அழுக்கா இருக்குங்கிறது நீங்க இமேஜின் பண்ணிக்கணும். ஸோ அதை நீங்கள் க்ளீன் பண்ணும்போது எந்திரிச்சோடனே ஒரு டீ ஊற்றி க்ளீன் பண்ணுறதோ, ஒரு காஃபி ஊற்றி, ஒரு பூஸ்ட் ஊற்றி, எதுவோ ஒன்று இந்த மாதிரி விஷயங்களை ஊற்றி க்ளீன் பண்ணாமல் வார்ம் வாட்டர் ஊற்றி க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதே வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, எந்திரிச்சோடனே ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிருவேன், எந்திரிச்சோடனே ஒரு ஃபுல் செம்பு தண்ணி குடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாங்க. எது கரெக்டான ப்ரொபோர்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாலிட் ஃபுட்ஸ் இல்லாமல் லிக்விட் ஃபுட்ஸ், அதாவது வாட்டர் எவ்வளோ நேரத்தில் வந்து நமக்கு டைஜஸ்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 10 to 20 minutes தான் மேக்ஸிமம் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் ஒரு லிட்டர் தண்ணி குடிக்கும்போது நீங்கள் மார்னிங் எந்திரிச்சோடனே போகிற யூரின் வேற, தண்ணி குடிச்சிட்டு போகிற யூரின் வேற. ஸோ மார்னிங் எந்திரிச்சோடனே யூரின் போனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 1 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு ஒரு 10 minutes அப்புறம் உங்களுக்கு யூரின் வந்துச்சுன்னா ஸோ நீங்கள் மேலே இருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இதனால தான் எந்திரிச்ச உடனே தண்ணி குடிங்கன்னு சொல்றேன். இப்படி குடிக்கிற தண்ணி வந்துட்டு வார்ம் வாட்டரா குடிச்சா இன்னுமே நல்லது. ஏன் அப்படின்னா ஒரு விஷயம் பிசு பிசுப்பா இருக்கு, ஒரு நல்லாவே க்ளீன் ஆக மாட்டேங்குது, நம்ம சுடுதண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணுவோம். அந்த மாதிரி எந்த ஒரு உணவு வந்துட்டு நம்ம குடல்லையோ நம்மளோட உணவு குழாயிலையோ நல்லா ஒட்டிக்கிட்டு பிசு பிசுன்னு இருக்கிற உணவு நீங்க சாப்பிட்றீங்கன்னா வார்ம் வாட்டர் ஊற்றி நீங்க க்ளீன் பண்ணும்போது ஈஸியா எல்லாமே நார்மலா இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு 7:30க்கு ஏன் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி, ஈவினிங் வந்துட்டு 7:30க்கு மேலே சாப்பிடுறீங்க, 10 o'clock சாப்பிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னா 7:30க்கு மேலேயோ ஒரு 6 o'clock மேலே நிறைய ஒர்க்லாம் முடிச்சுட்டு வரவங்க வந்துட்டு நீங்கள் எல்லாமே ஒரு ரிலாக்ஸ் பொசிஷனுக்கு வந்துடுவீங்க. எல்லாமே உட்காந்து டிவி பார்த்துட்டு ஃபோன் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு பொசிஷன் பண்ணதுக்கப்புறம் பாடியும் என்ன பண்ண என்னையும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண விடுங்க, நானும் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு ஃபுல் பாடி ஷட் டவுன் ஆகும் உங்களுக்கு. அப்போ வந்துட்டு நான் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருப்பேன், ஆனால் என் உடம்பு வேலை செஞ்சுட்டே இருக்கணும்னு நினைக்கிறவங்க 10 மணிக்கு சாப்பிட்டு அது என்னைக்கு டைஜஸ்ட் ஆகுது. இந்த சாலிட் ஃபுட்ஸ்லாம் வந்துட்டு இட் வில் டேக் அட்லீஸ்ட் 20 to 30 minutes to enter the small intestine. குடல போய் சேர்றதுக்கு அது 30 minutes ஆகும்னா ஸ்டமக்ல ஃபுல்லாக டைஜஷன் ஆகி முடிக்கிறதுக்கு ஒரு 30 minutes ஆகும். ஸோ நீங்கள் 10 மணிக்கு சாப்பிட்டு 10 மணிக்கு தூங்குங்க, அதுக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வரும். இன்டைஜஷன் வரும், நீங்கள் தூங்கும்போது மேலே எது கழிச்சு வருது, தூக்கமின்மை, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், இது ஏகப்பட்ட விஷயத்துக்கு கொண்டு போகும். ஸோ 7:30க்கு சாப்பிட்டு முடிச்சிங்கன்னா ஒரு 8:30, 9க்குள்ள ஃபுல்லாக ஃபுட்டெல்லாம் டைஜஸ்ட் ஆகி ஸ்மால் இன்டெஸ்டைன்லேருந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் போய் ஃப்ரீ ஆகிடும் ஸ்டமக். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு 3 hours அப்புறம் தூங்குனீங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தூக்கம் வராமல் இருக்கிறது, நான் தூங்காமல் இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் ஆகிறது, இன்டைஜஷன் ப்ராப்ளம், கேஸ்ட்ரைட்டிஸ், அல்சர், இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வராமல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னு பார்த்தோம்னா நிறைய பேஷண்ட்ஸ் நம்மக்கிட்ட வரவங்க என்ன ஒர்க் அவுட் பண்ணுவீங்க, என்ன ரெகுலர் உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்துட்டு பேட்மிண்டன் விளையாடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பேட்மிண்டன் நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்வியஸ்லி இட் இஸ் நாட் குட் ஃபார் பீப்புள் அபவ் 30 அப்படின்னு சொல்லலாம். 30 வயசுக்கு மேலே ஒரு பேட்மிண்டனும் உங்களை ரொம்ப மூச்சு வாங்கி வைக்கிற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் வந்துட்டு தேவையில்லை நமக்கு. நம்ம வந்துட்டு மோஸ்ட்லி வாக்கிங், மெடிடேஷன், யோகா சைட் ஏன் போகணும்னு சொல்கிறாங்கன்னா ஒரு மனுஷனோட உயிர் வந்துட்டு தன்னோட மூச்சில் தான் இருக்கு. அந்த மூச்சு வந்துட்டு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோவாக விடுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ பதமாக நிதானமாக பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு வந்துட்டு ஆக்சிஜன் உள்ள உடம்புக்குள்ளே இருக்கும். ஸோ நீங்கள் ஷட்டில் விளையாடும் போதும் சரி, ஒரு ரன்னிங் போகும்போதோ, ஜாகிங் போகும்போதோ, ஓவராக வெயிட் லிஃப்ட் பண்ணும்போதோ, இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன், நம்ம உடம்புல இருக்கிற ஆக்சிஜன் வந்துட்டு ஓவராக வெளியே போகும். ஓவர் ஸ்ட்ரெஸ் பண்ணிப்பீங்க. எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் நம்ம சிரிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா பண்ணும்போது அது வேற மாதிரி உடம்புல போய் சேரும். 30க்கு அபோவ், 35 அபோவ்லாம் நல்ல ஒரு பிரிஸ்க் வாக்கோ இல்லை ஒரு யோகாவோ மெடிடேஷன்லாம் பண்ண ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. இது நம்ம ஆயுட்காலத்தை நல்லா ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். அடுத்து வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நெஞ்சு கழிக்குது, எது கழிச்சு வருது, நான் குளிச்சு எப்போ விடுறேன், நான் சாப்பிட்டே படுக்கிறதுனால சாப்பிட்டதெல்லாம் வெளியே வருதுங்கிற மாதிரி இன்டைஜஷன் இஷ்யூஸ், அதாவது கேஸ்ட்ரைட்டிஸ், க்ரானிக் அல்சர் நிறைய பேர் இருக்குது. இப்படி வரவங்க ஜிஇஆர்டின்னு சொல்லுவாங்க. இப்படி வரவங்க வந்துட்டு எது ரொம்ப சிம்பிள் ஹோம் ரெமெடி, இப்போதான் எனக்கு ஸ்டார்ட் ஆகுது, ஒரு மாசமா தான் நெஞ்சு கழிக்குதுன்னு சொல்றாங்க, இதை நீங்க வீட்டில் பண்ணலாம். இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் ஆன்டாசிட் சிரப்ஸ், நம்ம வந்துட்டு ஒரு
ஒரு சில பிராண்ட்ஸில் இருக்கிற ஆன்டாசிட்னு சொல்லி ஒரு கொடுப்பாங்க சிரப் மாதிரி, அது குடிச்சோன்னே கொஞ்சம் சூதிங் எஃபெக்ட் கொடுக்கும். இது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இது இமீடியட் ரிலீஃப் கொடுக்கும், ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த டிசீஸ்க்கு சீடை போட்ட மாதிரி இருக்கும். ஸோ இதுலேருந்து நான் எப்படி வெளியே வருதுன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று சீரகம், இன்னொன்று சோம்பு. சீரகம்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க, அகத்தை சீர்படுத்துறதுனால இதுக்கு சீரகம்னு பேர் வந்துச்சு. இன்னொன்று சோம்பு. ஏன்னா இப்போ 2ல எது பெஸ்ட்னு கேட்டால் சீரகம் தான். ஆனால் உங்களுக்கு விரும்பி எதை நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா சோம்பு. சீரகம் வந்துட்டு கொஞ்சம் டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு நல்லா உங்களுக்கு பிடிச்ச உணவை சாப்பிட்டு அதுக்கப்புறம் சீரகம் சாப்பிட்டீங்கன்னா பிடிச்ச உணவோட டேஸ்ட் அப்படி போயிடும். சோம்பு வந்து லைட்டாக இனிப்பு சுவை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ சீரகமும் சோம்பு 2 சாப்பிடலாம். ஆனால் இந்த ஆன்டாசிட்ஸ் ஃபுல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டு 3 நேரமும் ஆஃப்டர் ஃபுட் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு நல்லா வாயில் போட்டு மென்று அதில் ஒரு ஜூஸ் வரும், அதை நீங்கள் முழுங்கணும். அதுக்கப்புறம் அதில் சக்கையும் நீங்கள் முழுங்கலாம். இப்படி நீங்கள் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் பண்ணிங்கனாலே ஒரு டிஃப்ரென்ஸ் அவ்வளோ நல்லா இருக்கும். இன்ஸ்ட் ஆஃப் டேக்கிங் ஆன்டாசிட்ஸ் யூ கேன் யூஸ் சீரகம் அண்ட் சோம்பு. அதாவது ஹியூமன் சீட்ஸ் அண்ட் ஃபெனல் சீட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம், நிறைய பேர் வந்துட்டு ஒபிசிட்டிக்கு என்ன ரீசன்னு சொல்லும்போது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு காமனான ரீசன். ஆனால் ரொம்ப ஈஸியாக வெயிட் எப்படி லூஸ் பண்ணலாங்கிறது இது லாஸ்ட். இது என்னன்னா டோன்ட் சிட் கீப் மூவிங் அப்படிங்கிறது. நம்ம வந்துட்டு உடம்பு ஜாஸ்தியாக இருக்கிறவங்க என்ன பண்ணிக்கணும், டைஜஷன் இஷ்யூஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணிக்கணும், நார்மலாகவே ஒரு நோய் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா வி ஷுட் ஆல்வேஸ் பி இன் மோஷன், நடந்துக்கிட்டே இருக்கணும். அதாவது நம்ம எல்லாத்தையும் ஒரு மிருகமாக நம்ம கற்பனை பண்ணிக்கணும். ஒரு ரோட்டில் தெரியிற ஒரு நேட்டிவ் டாக் மாதிரினா அது நடக்கும் சாப்பிடும், நடக்கும் சாப்பிடும். எந்த ஒரு ரோட்டில் இருக்கிற அனிமல்ஸும் என்னன்னா குண்டா கொழுன்னு இருக்காது. ஏன்னா அவங்க வந்துட்டு நடப்பாங்க, சாப்பிடுவாங்க, தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, மோஷன்லேயே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்னதான் சாப்பிட்டாலும் கேலரிஸ் பர்ன் ஆகிட்டே இருக்கும், உங்களுக்கு உடம்பு எங்கேயுமே போடாது. ஸோ நம்ம இது மாதிரி ரொம்ப ஒபீஸாக இருக்கவங்க என்னால் டயட் இருக்க முடியல, எதுவுமே ஃபாலோ பண்ண முடியலன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் ஃபோனே நோண்டுதாலும் சரி, நடந்துகிட்டே நோண்டுங்க. சும்மா உட்காரவே உட்காராதீங்க, ஒரு சேர்லேயே போட்டு உட்கார வேண்டாம். The more you keep moving, the more calories நல்லா burn ஆகும். உங்களுக்கு சீக்கிரமா ஒரு நார்மல் பாடி ஷேப்புக்கு வந்துடும். ஸோ இந்த 5 விஷயம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் வந்துட்டு இனிமேல் தெரிஞ்சு பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. இது ரொம்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு நிறைய கேள்வி இருக்கும் இல்லையா, அந்த கேள்விகள் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் அதை பார்த்து நெக்ஸ்ட் எபிசோடில் அதுக்கான வீடியோகளை சொல்கிறோம். தேங்க்யூ.